மட்டக்களப்புல நாங்க கவலை பேரணி ஒன்று நடந்திருக்கிறோம். நாங்க அருவாசமாறு எந்த வக்கீலும் இந்த கேஸ் எடுத்து வாதாடக்கூடாது. கையெடுத்து கும்புறேன். எந்த சட்டத்தினரையும் இதுக்கு வாதாடக்கூடாது. இதுக்கு நீதி கேட்டு நாங்க விடவு நாளே என்ற மகள் உயிரோட இருக்க வேண்டியது உயிரோட இருக்க எடுக்கலாம் என்று நாங்க போராடணும். இப்ப நீதி கேட்டு போராடுறோம். பணக்கார வீட்டில் இது நடந்திருந்தா அல்லது கொஞ்சம் நகர்ப்புற பகுதிகளில் இது நடந்திருந்தா அவங்க ஓடி இருப்பாங்க. எல்லாம் பிளான் பண்ணி தான் செய்திருக்கான். இந்த பக்கம் ஆட்கள் வர மாட்டாங்கன்றதெல்லாம் அவனுக்கு அதெல்லாம் அவன் எடுத்து தான் செய்திருக்கான். எந்த 23 நாளைக்கும் அவங்க வரல. இப்போ பிடிச்சதுக்கு பிறகு வெள்ளாவளி போலீஸ், மௌனதீவு போலீஸ், பட்டிப்பள போலீஸ், பழவாஞ்சிக்குடி போலீஸ் எல்லாரும் ஓடுறாங்க. இது புடி வட்டத்துக்கு பிறகு. இதுக்கு முற்பாடு அவங்களோட விசாரணை இருக்கல. சிசிடிவில பார்த்த ஆக்களை பிடிச்சிருக்கல அந்த மெட்ட சின்ன பிள்ளையோட சேர்ந்து போயிருக்காட்டி. எந்த மகள் பல ஹாஸ்பிட்டலுக்கு போன மகள் 28ஆம் தேதி போன மகள் சுகருக்கு தான் மகள் கிளினிக்கு போன மகள் வீடு திரும்பல. நாங்களும் தேடி பார்த்தா எங்களால் முடியாக போனது. நாங்கள் 12 மணி அளவில் மகளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா மகள் சுவிட்ச். அப்போ ஒரு 11:30 மழை தேர்த்தவங்கன்னா மகள் இல்லை. மகள் 11:05 காசு 5000 ரூபா எடுத்துருக்காங்க. எடுத்து மகள் நடமாடி கண்டிருக்காங்க. ஆனால் வெறும் மகள் ஓட்ட வருவார்னு இதில் வரணும்னு காணவில்லை. நாங்கள் தேடி சனிக்கிழமை மாலாருக்கு போலீஸாருக்கு அண்டைக்கு நாங்கள் அறிவித்த கொடுத்தோம். அவங்கள எந்த கவனம் எடுக்கலை. திரும்ப ஞாயிற்றுக்கிழமை எந்த கவனம் எடுக்கலை. எல்லாரும் ஓடி 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 ஊர் மக்களை தேடுனாங்க. எங்களை ஊர் மக்களை தேடி எங்களுக்கு அழுத்தி ஒரு பிள்ளையை காணலன்னு சொன்னா 4 பிள்ளை இதை தாயை காணலன்னு சொன்னா இந்த மருமகன் தவிக்காரு, உறவினர்கள், இந்த குடும்பங்கள், இந்த உலகத்து மக்கள் எல்லாரும் தவிச்சு எங்களால் முடியா தேடி அழுத்த கட்டாம போயிட்டு 20 நாள் மட்டும் தேடி எங்களால் எங்கட மகளை எங்கட மகளுக்கு பிறகு அதுக்கு பிறகு எங்களுக்கு வேலை மந்திய 11-20 வேலை மந்திய ஒரு கிடத்துட்டு சடலம் கிடக்காண்டு அந்த மாதிரி உருக்குலைஞ்ச நிலையில் இன்னொரு அழகா சாரியை கட்டி போன மாதிரி உருக்குலைஞ்ச நிலையில் அந்த மகள் எடுத்து உறவினர் பார்க்கலாமா, பெற்ற தாய் பார்க்கலாமா, அந்த மருமகன் பார்க்கலாமா, பேர பிள்ளைகள் பார்க்கலாமா, இந்த கொடூரமான சம்பவத்தை செய்த கள்ளனுக்கும் அந்த பொம்பளைக்கும் மரண தண்டனை வேணி தரணும். இந்த நம்ம பிரதேசத்துல நமக்கு தெரிந்த ஆக்களுக்கு இப்படி நடக்குதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இந்த அதுக்கு மறந்துருக்கு தானே போனேன். இன்னைக்கு போனதுக்கு ஒரு கொடூரமான குலண்டுமான் அதுதான் அவனோட இழப்பமானது கிடைக்கின்ற மகளை நினைச்சாமா நாங்கள் என்ன செய்வோம்மா, எப்படி இந்த குடும்பத்தை கொண்டு வாழ வைப்போம், என்ன செய்வோம், நாங்கள் மறத வைப்பு ஒரு நிலைமை. நாங்கள் இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட வந்தோம்மா, இந்த மகளை கண்டுபிடித்தாலாமா நான் வந்தேன். இப்போ நான் கேட்குறேம்மா, இந்த குற்றவாளியம்மா எங்களை கண்ணுக்கு முன்னாலம்மா தூக்கு மலையில் போடணுமா இல்லைண்டா இந்த அவள் கடந்து மகள் இருந்து அந்த வீரை காப்பாற்ற அவளை கட்டையாக போயுமா அவள் காப்பாற்றி போட்டாவும் அவள் காப்பாற்றலன்னு சொன்னாமா அந்த வீடு விளந்து இன்னும் அந்த கிடத்து நிறைய பிரிப்பான். காணல தேடி கொண்டிருக்கிறான். நம்மளுக்கு அவனும் போட்டு கொண்டிருக்கான். அப்படி அழிஞ்சிருமா பிள்ளைங்களுக்கு. அதுதான் அவன் ஒரு இது நடந்தானே தங்க ஜங்கிலி ஒன்று அறுத்தன்னு சொல்லி நான் ஓஐசிக்கு ஏஎஸ்பிக்கு டிஐஜிக்கெல்லாம் கடிதம் போட்ட ரோந்து நடவடிக்கையாவது செய்யுங்கன்னு சொல்லி அதுவும் இல்லை. பாதுகாப்புக்கு ஒருத்தருமே இல்லை. என்ன நடந்து சொன்னோடனே பக்கம் வர மாட்டாங்க. இதில் அவங்களோட குடும்ப உறவுகளை பார்த்துட்டு காய்ச்சிட்டு போக வந்தனானே தவிர இந்த பிரச்சனைக்கு தீர்வு விடத்தை பார்க்க வரையில் அதை நாங்கள் ஒரு இடத்தை காய்ப்போம். நான் இனி இவங்க இந்த அலுவலகத்துக்கு வந்து காய்ச்சனை தெரியும் சுதந்திராக்கள் வந்தேன். அதான் அடுத்த பாராளுமன்ற மறுபடியும் நாங்கள் இது எடுப்போம். என்னென்னா இப்போ நம்ம கவலைண்டா எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டோம். உயிர் பிரிஞ்சு போயிட்டேன். கிணத்துக்குள்ளே போட்டானா இல்லை கொலை செய்து போட்டால் ஒன்றும் தெரியாது. அந்த அவன் சத்தம் கேட்டபடியே தானே பார்க்கறதுக்கு போனோம். அந்த போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 40ஆம் கிராமத்திலே நாங்கள் இருக்கின்றோம். என்னுடன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கௌரவ தவிசாளர்கள், உதவி தவிசாளர் உறுப்பினர்கள், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்கள், இன்னும் பல பொதுமக்கள் அனைவரும் நாங்கள் எதுக்காக வந்திருக்கிறோம்னு சொன்னால் இந்த 40ஆம் கிராமத்தை சேர்ந்த ஒரு தாயார் ஒருவரை கொடூரமான முறையிலே கொலை செய்து ஒரு கிணத்துக்குள்ளே ஒரு சரளமாக மீட்க வேண்டிய சூழலுக்கு இந்த குடும்பத்தினர் அந்த ஒரு கொடூரமான சம்பவத்துக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த கிராம மக்களும் இந்த விடயத்திலே பெரும் அதிர்ச்சி அடைந்து இந்த விடயம் சம்பந்தமாக பெரும் அதிருப்தியிலே இருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால் இதிலே போலீசாருடைய அசம்பந்தமான போக்கும் ஒரு காரணமாக இருக்கின்றது என்றதை நாங்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த குறித்த தாயார் சம்பந்தமாக அந்த தாயாரை காணவில்லை என்று சொல்லி 2-3 நாட்களுக்கு பின்பு என்னையும் வந்து சந்தித்து என்னுடைய அலுவலகத்துக்கும் வந்து சந்தித்து நாங்கள் உடனடியாக
போலீஸ்ல இருக்கும் சிரேஷ்ட உறுப்பினருக்கு நாங்கள் அந்த தகவலை சொன்னதுக்கு பிறகுதான் சிசிடிவி பரிசோதனை கூட செய்திருந்தார்கள். சாதாரணமாக ஒரு தாய் காணாமல் போய்விட்டு 4 நாட்கள் வரைக்கும் போலீசார் எந்த நடவடிக்கையும் ஒழுங்காக எடுக்கவில்லை என்று சொன்னால், இன்று மட்டக்களப்பிலே இருக்கிற இன்னும் பல குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு விசேடமாக பாதுகாப்பு இருக்கான்ற கேள்வி இந்த மக்கள் எங்களிடம் கேட்டிருக்கிறார். அந்த வகையிலே இது ஒரு சம்பவம் தான் எங்களுக்கு தெரிந்தது. ஆனால் இதுக்கு முன்பாகவும் இதே குழுவினர் இன்னும் பல திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடன் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இப்பொழுது பல செய்திகள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இது இவ்வாறான சம்பவங்கள் இனி எங்களுடைய மண்ணிலே நடக்கக்கூடாது. எங்களுடைய மக்கள் பாதுகாப்பாக இந்த நாட்டிலே, இந்த பிரதேசத்திலே, தங்களுடைய பிரதேசத்திலே வாழக்கூடிய ஒரு சூழல் வர வேண்டும். இப்படியான விடயங்கள் நடக்கும் பொழுது போலீசாருடைய கவனம் இதைவிட அதிகமாக இருக்க வேண்டும் என்றது மக்களுடைய கருத்தாக இருக்கு. அந்த வகையிலே நாளைய தினம் காலையிலே மட்டக்களப்பு நகர் பிரதேசத்திலே கிராம மக்கள் பாரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை இந்த விடயம் சம்பந்தமாக நடத்துவதற்கு எத்தனித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த போராட்டத்துக்கு பொதுமக்களும் உங்களுக்கு ஒரு சகோதரத்துக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடந்தால் எவ்வாறு நீங்கள் அதை கண்டித்து இந்த குடும்பத்தினருக்கு நீங்கள் எவ்வாறு ஆதரவாக நீங்கள் இருப்பீர்களோ, உங்களுடைய குடும்பத்திலே ஒருவருக்கு நடந்தால் எவ்வாறு ஆதரவாக இருப்பீங்களோ, அதே போல இந்த கிராமத்தை சேர்ந்த இந்த மக்களுக்கும் இந்த குடும்பத்தினருக்கும் ஆதரவாக நாளைய தினம் முடிந்தவர்கள் அனைவரும் இந்த தாய்க்கான நீதி வேணும் என்றதுக்காக அனைவரும் ஒன்று திரள வேணும். இந்த தாய் இன்னொரு தாயினுடைய உயிரையும் காப்பாற்றி தான் தன்னுடைய உயிரை பிரிந்தாலும் இன்னொரு தாயினுடைய உயிரையும் காப்பாற்றிருக்கிறார் என்றால், அந்த கிணத்துக்குள்ளே நான் நினைக்கின்றேன் கொத்தியாவளையை சேர்ந்த ஒரு தாயையும் அதே கிணத்துக்குள்ளே போட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு கொடூரமான சம்பவங்கள். நான் இது சம்பந்தமாக கூடுதலாக நேரம் பேசியிருக்கவில்லை. ஆனால் இந்த மக்களுக்காக அந்த போராட்ட களத்திலே நானும் நிற்பேன். எங்களுடைய மக்கள் அனைவரும் இந்த தாய்க்கு ஆதரவாக ஒன்று சேர வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன்.